ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் இருக்குல்ல, இது வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரையும் இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன் நம்மளை சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இந்த போன்ல தான் இருக்கு. நம்மளை பத்தின நிறைய தகவல் வந்து இந்த போன்ல தான் வந்து நம்ம எல்லாருமே வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இதுல வந்து நம்மளோட அதிகமா நம்மளை பத்தி தெரிஞ்ச இந்த போன்ல ஒருத்தவங்க வந்து கண்காணிக்க போறாங்க. இனிமே நம்ம இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருக்க போறாங்க. ஒரு பிக் பாஸ் வீட்டில் அவங்க பண்றதெல்லாம் 24/7 வந்து நம்ம எப்படி பார்த்துட்டே இருப்போமோ அதே மாதிரியே வந்து நம்மளுடைய தகவல்களா இருக்கட்டும் நம்மளை வந்து வாட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் தான் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்திய அரசு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆப் என்ன பண்ணுது, அதுல ஏன் வந்து இப்போ அதை வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸை பார்க்கலாம். சஞ்சார் சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் புதுசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இல்ல. இது வந்து நம்ம நாட்டுல வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. நம்மளுடைய இந்த மாதிரி போனுடைய டீடைல்ஸை வச்சு நம்மளுடைய சிம்மா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய போன் டீடைல்ஸை வச்சு நிறைய இடத்துல அக்கௌண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சு நிறைய இந்த மாதிரி கெட்டது நடக்குது, நிறைய திருடுகள்லாம் போகுது. ஸோ அதனால வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2017 வந்து ரிசர்ச் பண்ணி இதை வந்து 2023 வந்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்றாங்க. ஆனா அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா நார்மலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப் தான், இதை நீங்க ஏதாவது உங்களுக்கு சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் புது போன் எந்த போன் வாங்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா அதில் இன்ஸ்டால் வரும் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்க நார்மலா ஒரு போன் வாங்குறீங்கன்னா அதுலயே ஒரு ஆப்ஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணாம ப்ரீ இன்ஸ்டாலா வந்து பண்ணி கொடுத்து ஒரு ஆப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதை நீங்க வந்து அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆப் நீங்க என்ன போன் வாங்கினா, ஒன் பிளஸா இருக்கட்டும், ஐபோனா இருக்கட்டும், எந்த போன் வாங்கினாலும் அதுல வந்து இந்த ஆப் இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து முன்னாடியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விஷயமா ஐபோன் கம்பெனிக்கும் நம்ம இந்திய அரசுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து ஆப்பை வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணியே கொடுங்க புது போன்ல எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. சரி, அது நம்ம வந்து ரெண்டாவதா வரலாம். இப்போ வந்து இந்த ஆப்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இஷ்யூஸ்ன்னு சொல்ற முன்னாடி இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல என்ன தோணுது அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இது ஒரு கட்டாயமா வந்து நமக்குள்ள திணிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, அதாவது இந்த போன் எல்லாத்துலயும் வரணும்னு சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த போனை இப்போ உங்களுடைய நார்மலா நான் புது போன் வாங்க மாட்டேன், இருக்கிற போனையே நான் வச்சு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த போன்ல வந்து இந்த ஆப் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்டேட் போடுறீங்கல்ல, எப்படியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ண முடியும்? அப்டேட் போடுறதுங்கிறது கன்ஃபார்ம் அப்டேட் போட்டே தான் ஆகணும் போனை. அப்படி அப்டேட் போடும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். உங்களால அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கிற எதுக்கு இது வந்து இவ்வளோ கஷ்டமா, அதாவது ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணாம கட்டாயமா நீ வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்ல. அதே தான் எல்லாத்துக்கும் கேள்வி எழும்பி இருக்கு. ஏன் இதை வந்து கட்டாயப்படுத்துறீங்க? நல்ல விஷயமா இருந்தா இதை எது கட்டாயப்படுத்தி திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய போனை வந்துட்டு ஐஎம்ஐ நம்பரா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு நிறைய பேர் வேற ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்க போன் நம்பரை நீங்க மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்னைய கேட்டாலுமே எனக்கு வந்து ஒரு செகண்ட் இப்படி கேட்டா டவுட் வர ஆரம்பிக்கும். ஆமா, வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய இன்ஸ்டால கூட பார்த்திருப்பீங்க. 90% வந்து இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னோட ஐடியை வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பணம் கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி உங்களுடைய நம்பரை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய நீங்க நோட்ஸ்ல மறந்துடும் சொல்லி நோட்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல நீங்க போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க, எங்க அவசரத்துக்கு தேவைப்படும் சொல்லி ஆதார் கார்டு போட்டோவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க உங்களுடைய டீடைல்ஸை. அதுவுமே வந்து இந்த மாதிரி யாராவது உள்ள உங்க போனை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிடைச்சதுன்னா அசால்ட்டா அவன் உங்களுடைய சிம்மா இருக்கட்டும், உங்களுடைய ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், எல்லாமே அவனா எடுத்துட்டு போயிடுவான். வேற ஒரு இடத்துல இருந்து அவன் உங்களோட டீடைல்ஸ் தான் போன்ல இருந்து கலெக்ட் பண்ணி அவன் புதுசா எடுத்துருவான். இந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து இதுக்கான சேஃப்டி பர்பஸா இருக்கும். இது வந்து நீங்க இப்போ நார்மலா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்ஸ்டால வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து வேற ஏதோ போன்ல யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி அதுல பாக்குற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்க லாக் அவுட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஆப்ல எந்த போன் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ அதுல மட்டும் வச்சுட்டு மத்த போன்ல நீங்க லாக் அவுட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே ஆப்ஷன் தான் இதுலயுமே இருக்கு. என்னன்னா, உங்களுடைய ஐஎம்இஐ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஒண்ணு இருக்கும்ல, அதுல வந்து வேற ஏதாவது போன்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல உங்களுடைய நம்பர் வந்து வேற ஏதாவது போன்ல இருக்கா, வேற ஏதாவது சிம் இருக்கா, அது எங்க இருக்கு அப்படிங்கறதால அதுல பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து பிளாக் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து உங்களுடைய போன் தொலைஞ்சு போச்சுன்னா
அதை வந்து அதாவது ஒரு ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு மன கஷ்டம் தான். எனக்குமே ஒரு ஃபோன் தொலைஞ்சு போய் கண்டுபிடிக்க முடியாம நான் பட்ட பாடு இருக்கு. அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஆனா நீங்க ஒரு ஃபோனை தொலைஞ்சு போய் அதை நீங்க திரும்ப அது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத விட அதை வந்து பிளாக் பண்ணிடலாம். ஏன்னா ஃபோன் தொலைஞ்சு அதை அவங்க லாக் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க அதை வந்து பிளாக் பண்ணிடலாம் இந்த ஆப் வச்சு அப்படிங்கிற வசதிகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஃப்டி பர்பஸ்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இது வந்து ஏன் வந்து இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய தகவல்களும் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எல்லா ஆப் டவுன்லோட் பண்ணும்போதும் அலோன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. என்ன அலோன்னு சொல்லி கேட்கறாங்களா, நீ இந்த மாதிரி கேமரா ஆக்சஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம அலோ கொடுப்போம். அப்படி யூஸ் பண்ணாதான் இந்த ஆப்பை நீங்க யூஸே பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நிறைய இது இருக்கும். சேம் அதே மாதிரியே இதுலயும் இருக்கு. இப்போ நீங்க இதுல எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸா இருக்கட்டும், உங்க போனை மொத்தமாவே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்த மாதிரி தான். உங்களுடைய போனை எந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்க எல்லா ஆக்சஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருமே நோட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமா யார் போன் அதிகமா யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ அதாவது இது ஒரு அரசியல் ரீதியா இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இது மூலியமா அதாவது மக்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து யாருக்கு சாதகமா இருக்காங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து. ஏன்னா சும்மாவே இப்ப நம்ம ஏதாவது பேசணும்னா அது சம்பந்தமா ரிலேட்டடா ஆடு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. நீங்க சும்மா ஏதாவது ஒரு ஏர்பட்ஸ் ஒன்று வாங்கணும்ப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா போன் எடுத்து நீங்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எந்த இடத்துக்குள்ள போனீங்கனாலும் அதுல வந்து அதோட ஆடு வரும், ஏர்பட்ஸோட ஆடு. ஏன்டா நான் வாயில வேற எங்கேயோ தான்டா பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள எப்படி இதுல வந்துச்சு அப்படிங்கிற டவுட் வரும். இந்த மாதிரி வெளிப்படையாவே வந்து நீங்க எதுவுமே பண்ணாமே இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வருது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ல வந்து எல்லாத்துக்கும் அலோ ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வரும்ல. இன்னொரு கேள்வி என்ன எழுப்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் நம்ம நாட்டுல கொண்டு வரீங்க? மத்த எவ்வளவு பெரிய நாடுகள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் நம்ம நாட்டை விட அதிகமாவே அங்கெல்லாம் சைபர் கிரைம் நடக்குது. ஆனா அங்கெல்லாம் கொண்டு வரல, ஏன் நம்ம நாட்டுல கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே வந்து எழும்பி இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து கேள்வியா வச்சு இதை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வந்து கட்டாயமாக்காதீங்க. இது நல்ல பர்பஸா இருந்தாலும் ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. மக்கள் வந்து எதுக்கு கட்டாயமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசா வாங்குற போன்ல வந்து டிலீட்டே பண்ண முடியாது, அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாத மாதிரி எதுக்கு திணிக்கிறீங்க? அப்டேட் போட்டா ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி எதுக்கு திணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழும்பி இருக்கு. சரி, ஓகே, இது வந்து நம்ம சொல்றேன்னா எல்லாத்துக்குமே தான் வரப்போகுது. இப்போ என் போனுக்கு வரப்போகுது, நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வரப்போகுது. அப்படி நீங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா போனே யூஸ் பண்ணாம தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது இதுல. ஸோ இதுல வந்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து ஒரு பாசிட்டிவா ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா திணிக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து எதுக்கு இது திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.